பட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஒரு 10 காலேஜஸ்ல அந்த கோர்ஸ் இப்போ இந்தியாக்குள்ள எப்படி இருக்கும், அவுட் சைட் போனா இந்த மாதிரி ஆவரேஜா சொல்லுங்க. ஆக்சுவலா நிறைய டிமாண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் தான் வந்துட்டு ஹிஸ்டரியிலே வந்துட்டு அதிக நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இப்பதான் இருக்கு. நீங்க அஜித் இப்ப வந்தாரு பாத்தீங்களா ஐபிஎல்ல, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு 40+ இயர்ஸ்ல இருந்தே ஹியரிங் லாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. செல்ஸ் டேமேஜ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னாலே அதை ரெக்கவர் பண்ண முடியாது. மேஜரான மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹலோ ஹால், நிறைய பேருக்கு வந்து ஆடியோலஜிஸ்ல போகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் எம்பிபிஎஸ் தான் நல்ல growth இருக்கு, நிறைய டொமைன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விட்டுறீங்க. ஆனால் ஆடியோலஜில நல்ல ஒரு கரியர் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக பேசுறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம கூட ஆடியோலஜிஸ்ட் நம்ம டீட்டெயிலாக இந்த பாட்காஸ்ட்ல எப்படி ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணணும், ஆடியோலஜினா என்னங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட கரியர், சேலரி ரேஞ்சஸ், எப்படி அப்பயர் ஆகணும், கரியர்ல எப்படி இருக்குங்கிறதுன்னு எண்ட் டு எண்டா இந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்க கரியருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்புறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எங்களோட பாட்காஸ்ட் வந்ததுக்கு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. எக்ஸ்பர்டைஸ் டாபிக். ஸோ நான் வந்து ஆகாஷ் ப்ரோ. ஸோ நான் வந்து ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்டா இருக்கேன். ஸோ 4+ இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா உங்களுக்கு? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிஃபோர் நான் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசிக்கா எனக்கு என்ன கெச்சது அது சொல்றேன் ப்ரோ. ப்ரோ உங்களை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ப்ரோ நான் வந்து ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் ப்ரோ. இந்த கோர்ஸ் வந்து பிஏஎஸ்எல்பின்னு சொல்லுவோம் பேச்சுலருக்கு. மாஸ்டர்ஸ் படிக்கிறப்போ எம்ஏஎஸ்எல்பின்னு சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸ் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டுவல் டிகிரி கோர்சஸ். பட் நான் வந்து இதுல வந்து பர்டிகுலரா ஆடியோலஜில தான் நான் வந்து ஒர்க் பண்றேன். ஸோ நான் 4 இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோலஜி செக்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோர் தேன் ஒரு 4000 பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன் ஹியரிங் ரிலேட்டடா. பிளஸ் ஒரு 750 பேஷண்ட்டுக்கு திருப்பியும் காது கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அவங்களோட வேர்ல்டு வந்து திருப்பி கனெக்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே, இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சு ப்ரோ. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, பிஃபோர் நம்ம இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரோ ஆடியோலஜினா என்ன, ஆடியோலஜிஸ்ட் ஆகிறது எப்படி, இப்போ கார்டியோலஜி அது மாதிரி ரிலேட்டட்னா ஹார்ட் லெட் அது மாதிரி சொல்லுவாங்க, எம்பிபிஎஸ் படிக்கணும்னா டாக்டர் ஆகும் அப்படின்னு தெரியுது. இப்போ ஆடியோலஜினா என்ன ப்ரோ, ஆடியோலஜிஸ்ட் அப்படிங்கிற ஆகிறது எப்படி, அப்படி பிஃபோர் வாட் இஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. வாட் இஸ்? ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்க வந்து ஒரு டாப் 5 பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னா நீங்க என்னென்ன ப்ரோ சொல்லுவீங்க? கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டாடா, அது மாதிரி அசெஞ்சர், அப்புறம் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. டாடா குரூப். ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப முக்கியமான மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு சிம் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்லாட்டி சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்றாங்க. ஸோ இதே வந்து அந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமனோட கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுதான் கம்ப்ளீட்டா இந்த கோர்ஸ் ப்ரோ. ஓகே, ஆடியோலஜி ஹியரிங் ப்ரோ. கரெக்ட். ஆடியோலஜிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியரிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு டீல் பண்ணுவாங்க. ஹியரிங்கை வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பிளஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆடியோலஜி வந்து இயர் ரிலேட்டட் தான். ஸோ இந்த இன்னர் இயர்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு நம்மளோட வெஸ்டிபுலார் சிஸ்டம் சொல்லுவோம், அதை நீங்க வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்க ஜிபிஎஸ் வந்துட்டு நீங்க என்ன ரூட்ல போறீங்க, ரைட் ஆர் லெஃப்ட் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ற மாதிரி இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் தான் வந்துட்டு நம்மளோட மூவ்மெண்ட்ஸை வந்துட்டு இண்டிகேட் பண்ணும், பிரெயினுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லிஃப்ட் ஏறீங்கன்னா மேலே போறதா இருக்கலாம், கீழே வரதா இருக்கலாம், இல்ல நீங்க டேர்ன் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் இயர்க்குள்ள இருக்கிற இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் தான் வந்து இது பண்ணும். ஸோ இந்த ஆடியோலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியரிங் வைஸுமே டீல் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து பேலன்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஒரு டிசினஸா இருக்கலாம், வெர்டிகோவா இருக்கலாம், அது ரிலேட்டடாவும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கலாம். தென் டயக்னோசிஸ், இது வந்து எதனால வந்திருக்கு, அசஸ்மெண்ட், இது ரிலேட்டடா வந்து ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ இதே வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீச் ரிலேட்டட் ப்ராப்ளம் அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிற டைம்ல இருந்தே வந்து காது கேட்காம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து வராது, காது கேட்டுச்சுன்னா தான் வந்து பேச்சே வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதா இருக்கலாம், அந்த ஆடியோ ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போ காது நார்மலா கேட்கிற குழந்தைகளுக்கு கூட வந்துட்டு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்பீச் டிலே ப்ராப்ளம் இருக்கு, தென் ஆட்டிசம், ஏடிஹெச்டி, இந்த மாதிரி குழந்தைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீல் பண்ணுவோம் ஸ்பீச் ரிலேட்டட், சைல்டு ரிலேட்டடா. இதே நம்ம அடல்ட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்த பேஷண்டா இருக்கலாம்,
இல்லாட்டி ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ்ல அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் தென் ஸ்வாலோயிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுமே இந்த ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிக்குள்ள வரும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாத்தாக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் ஃபாதருக்கு வந்து ஒரு கிராண்ட் சன் கேட்கறது வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஆடியாலஜிஸ்ட் வந்துட்டு அந்த கிராண்ட் ஃபாதருக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, திருப்பி அந்த வேர்ட்ஸ் கேட்கறதுக்கு. இதே ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் வந்துட்டு அந்த பேரண்ட் வந்துட்டு சொல்லவே முடியல, தாத்தா கிட்ட எதுவும் பேசவே முடியல அப்படின்னா, ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டை வந்துட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்தாலே ஹியரிங், அதுக்கப்புறமா ஸ்பீச். ஸோ ஹியரிங் வந்துட்டு நீங்க பெர்சீவ் பண்றீங்க, ஸ்பீச் வந்துட்டு நீங்க அதை வந்துட்டு கம்யூனிகேட் பண்றீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இது டோட்டலாவே கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டடா. ஆடியோலஜினா ஹியரிங் பாக்குறவங்க, ஹியரிங் அண்ட் பேலன்ஸ். ஓகே. பேத்தாலஜினா வந்து கம்யூனிகேஷன், அதாவது வாய் அந்த மாதிரி நாக்கு வளர்ந்து வர அந்த மாதிரியா ப்ரோ? ஆமா இல்ல ப்ரோ, எப்படின்னா ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஸோ சைல்டுக்கும் இருக்கு அடல்ட்டுக்கும் இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டிசம்ல அஃபெக்ட் ஆவாங்க, ஏடிஹெச்டி இருக்கலாம், இல்லாட்டி திக்கி திக்கி பேசுவாங்க. சில பேருக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு பையன் வந்து பொண்ணு மாதிரி பேசுவாங்க, பொண்ணு வந்து பையன் வாய்ஸ்ல பேசுவாங்க. ஸோ வாய்ஸ் தெரப்பியுமே டீல் பண்ணுவோம். ஸோ இதே அடல்ட் கேஸ்ல வந்துட்டு சம்டைம் இன்ஜுரினால வரது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் வரதா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதோ ஹெமரேஜ் இருந்துட்டு ஏதாச்சும் பிரெயின்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு ஸ்பீச் வந்துட்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு இந்த டொமைன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, எம்பிபிஎஸ் அளவுக்கு இது எக்ஸ்போசர் இல்லாதனால நிறைய பேர் இதை பர்சூ பண்ணாம இருக்காங்க. பட் இதுல ஓப்பனிங் அதிகமா இருக்கு. ஸோ இதுல ஸ்டார்ட் பண்றது யாருங்கிறது இது வந்து ஒரு கிளியரா ப்ரோ, ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்றது? நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன், எப்படி என் கரியரை ஸ்டார்ட் பண்றது, எந்த மாதிரி அப்பையர் ஆகணும்? இப்போ எம்பிபிஎஸ் போகணும்னா சம் நீட் எழுதுனா தான் உள்ள போகணும்னு என்னோட நாலேஜ்ல இருக்கு ப்ரோ. சேம் இதே மாதிரி இருக்கு. எப்படி இந்த கரியரை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க, எங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம பர்சூ பண்ணி எப்படி ஒரு ப்ரோ? இது வந்துட்டு உங்களுக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் ரிலேட்டடா வராது. ஸோ அதனால நீட் நீங்க எழுத வேண்டிய தேவையில்லை ப்ரோ. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு அலைட் ஹெல்த், பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த மாதிரி இது வந்துட்டு டுவல் டிகிரி கோர்சஸ், ஸ்பீச் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நீங்க 12th வந்துட்டு கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 செக்மெண்ட் நீங்க வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களால வந்து 12th வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு மோர் தேன் ஒரு 65% to 70% இருந்துச்சுன்னா நீங்க வந்து காலேஜஸ்ல அப்பியர் ஆகலாம் நீங்க. ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இதெல்லாம் இருக்கு, அங்க என்ட்ரன்ஸ் நீங்க எழுதணும். அப்படி இல்லாட்டி பிரைவேட் காலேஜஸ்ல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஒரு 10 காலேஜஸ்ல அந்த கோர்ஸே இருக்கு. ஸோ இப்பதான் இந்த கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் அப்படி க்ரோயிங் ஆயிட்டே இருக்கு. ஓகே, டிமாண்ட்ல இருக்கு. பட் என்ன காலேஜஸ் ஆக்சுவலா நிறைய டிமாண்ட் இருக்கு. ஸோ ஒர்க் ரிலேட்டடா பார்த்தாலே வந்துட்டு தமிழ்நாட்டிலே நிறைய டிமாண்ட்ஸ் வந்து இருக்கு. பட் நிறைய பேர் வந்துட்டு நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. பட் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ஸ்கோப்பே இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு இது பண்ணலாம். பிசியோதெரப்பி அதுக்கு ஈக்குவலா பிசியோதெரப்பி எல்லாம் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கு உங்களுக்கு. இது எம்பிபிஎஸ்னா 5 years அந்த மாதிரி வரும். இப்போ 12th முடிச்சுட்டு அப்படின்னா இது எத்தனை இயர்ஸ் ஆகும் படிக்கிறதுனா? ப்ரோ இது வந்து டோட்டலா 4 year கோர்ஸ் ப்ரோ உங்களுக்கு. ஸோ 4 years நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ்னா எக்ஸ்ட்ரா 2 years பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டாக்டரேட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஸோ யூஸ்வலா வந்துட்டு அப்ராட்ல ஃபினிஷ் பண்றவங்களுக்கு எல்லாருமே வந்து டாக்டரேட் டிகிரி கொடுத்துருவாங்க, டாக்டர் இன் ஆடியோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இங்க இந்தியன்ல வந்துட்டு இனி டாக்டரேட் அந்த மாதிரி டிகிரிஸ் வந்து இல்லை. பட் நமக்கு பிஎஸ்எல்பி, எம்ஏஎஸ்எல்பி அந்த மாதிரி டிகிரிஸ் வந்து. ஓகே, இப்போ ஆடியோலஜிஸ்ட்னா ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அந்த பர்டிகுலர் டொமைன்ல அந்த டெஸ்டினேஷன். ஆமா ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஎன்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 2 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இயர் ரிலேட்டடா வந்து 2 விதமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒன்னு வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், இன்னொன்னு ஃபங்க்ஷனல். ஸோ ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா இந்த காது வந்துட்டு சில பேருக்கு இருக்காது பொறுக்கிறப்பவே, இல்ல வந்துட்டு அந்த எலும்பு காதுக்குள்ள இருக்க எலும்பு டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு பஸ் வரதா இருக்கலாம், வேக்ஸ் ஃபார்மேஷனா இருக்கலாம், அந்த இயர் ட்ரம்ல ஹோல்ஸ் விழுகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் எல்லாமே வந்து இஎன்டி வந்துட்டு டீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இயரோட ஃபங்க்ஷன் என்னதுங்க? ஸோ ஹியரிங் அண்ட் பேலன்ஸ். ஸோ இந்த இயரோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆடியோலஜிஸ்ட் வந்து டீல் பண்ணுவாங்க. சோ இப்போ டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கனால சர்ஜரிஸ் பண்ணுவாங்க, தென் வந்து மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆடியோலஜிஸ்ட் வந்து மெடிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் ப்ரிவென்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபங்க்ஷன் அந்த ஹியரிங் ஃபங்க்ஷன் வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்வேசிவாவும் இருக்கு, நான் இன்வேசிவாவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஆடியோலஜிஸ்ட் பண்ணுவாங்க. மோர் ஆஃப் நமக்கு ஃபங்க்ஷனல் ஓரியன்டா வந்து ஆடியோலஜிஸ்ட். நீங்க கம்ப்யூட்டர் எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் வந்து சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நம்மளோட இயரோட சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனிங் வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங். ஸோ அதை வந்து ஆடியோலஜிஸ்ட் வந்து டீல் பண்ணும். ஓகே, இந்த சர்ஜரினா இப்போ லேப்டாப் ரிப்பேர் ஆனா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி இல்ல. ஆமா,
சேம் கரெக்ட் லைக் கரெக்ட் மாதிரி கரெக்ட். சேம் இதே மாதிரி ஆடியோலஜிஸ்ட் வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷனல் நான் தான் ஒர்க் பண்ணுவாங்க எக்ஸாக்ட் சர்ஜரி. கரெக்ட் எக்ஸாக்டா இல்ல, பட் கோரிலேஷனுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுதான். ஓகே. ஒரு இப்போ எனக்கு இது என்ன வாட்ன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது இதோட கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருச்சு. அதாவது 12th முடிச்சிருக்கோம். 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம 12th காலேஜஸ் முடிச்சுட்டு பயோ கோர்சஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதலாம். சாரி, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல இருக்கு. ஸோ அது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். தென் வந்து சென்னையில நிப்மேடுன்னு ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ பிரைவேட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு காலேஜ் இருக்கு, திருச்சியில ஒண்ணு இருக்கு, சென்னையில தான் கொஞ்சம் நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பை ஸ்டார்ட் க்ரோ ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ 12th நம்ம முடிச்சு அப்ளை ஆகி போறோம்னா கட் ஆஃப்லாம் சேம் லைக் அதுவும் 199 195 அந்த மாதிரி கட் ஆஃப் இதுக்கும் தேவைப்படுமா எப்படி? ப்ரோ இதுக்கு பர்சன்டேஜஸ்ல நமக்கு தேவைப்படும் ப்ரோ. ஒரு மோர் தேன் ஒரு 65% இருந்துச்சுனாலே மித்த பர்சன்ஸை கம்பேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுல டாப்ல யார் இருக்காங்களோ அவங்கள தான் எடுத்துக்க போறாங்க. பட் ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு 70%க்கு மேல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் படிக்க ஸ்டேஜ்ல எல்லாம் அவ்வளோ காம்படிஷன் இல்லை. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து எழுதுறாங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே. ஸோ ஒரு 20 சீட்ஸுக்கு வந்துட்டு ஒரு 60 மெம்பர்ஸ் எழுதிட்டு இருந்த டைம் போய் இப்போ 25 சீட்ஸ், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 40 சீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இப்போ 300 to 350 பீப்புள்ஸ் எழுதுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா காம்படிஷன்ஸுமே ஹை ஆயிட்டு இருக்கு. ஸோ மோர் தேன் ஒரு 70% மேல இருந்தா ஒரு சேஃபர் சைடு. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. எல்லா டொமைனுக்குமே ஒரு growth இருக்கும். பட் ஆனா எல்லாரும் பிரபலமா பேசுறது எம்பிபிஎஸ் அந்த மாதிரி தான் பேசுறாங்க. கரெக்ட் ஸோ கரெக்ட். ஆடியோலஜிக்கும் சேம் அது எக்ஸ்போஸ் ஆக வெளியாக இருந்தாலும் இதுக்கும் இந்த கரியர் growth இதோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அந்த ஈக்குவல் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு தானே ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு டியூவல் டிகிரி கோர்ஸ் அப்படிங்கறதுனால நீங்க ஆடியோ ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணலாம், ஸ்பீச் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஆடியோ ரிலேட்டடா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ ஹியரிங் ரிலேட்டடான டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல இந்த ஹியரிங் கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து அங்க டெஸ்ட் பண்ணி ஹியரிங் எய்ட்ஸ் வந்து போடுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ரிலேட்டட் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளினிக்ஸ் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணலாம். இல்ல ஹியரிங் எய்டு கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனில எம்என்சில ஆடியோலஜிஸ்டாவும் நீங்க போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம வந்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு நீங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் அங்க வந்து லவுட் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஹியரிங் டெஸ்ட் அந்த மாதிரி நீங்க போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்துட்டு ஒரு ஏர்வேஸ், ரயில்வேஸ் அதுல எல்லாம் கூட கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கு உங்களுக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க வந்துட்டு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸா நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வெர்சடைல் இருக்கு. இதே நீங்க ஸ்பீச் ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், கிளினிக்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. அங்கெல்லாம் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்ராட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்கூல்ஸ்லயும் ஒர்க் பண்ணலாம் இன்க்ளூசிவ்ல, தென் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், கிளினிக்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய வெர்சட்டிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி டெக் ரிலேட்டடா நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே நிறைய இருக்கு. இல்ல நீங்க வந்துட்டு எனக்கு கிளினிக்ஸ் நானாவே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களே கிளினிக்ஸ் எல்லாம் போடணும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. எனக்கு இப்போ இதுலதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கனால வெர்சடைலா நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணா எடுத்தவொடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு வர சொல்றீங்களா? ஒர்க் பண்ணிட்டு கரெக்ட். இப்போ ஒர்க் பண்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பீச் கிளினிக்ஸ் தனியாவே போடலாம், ஆடியோ கிளினிக்ஸ் தனியா போடலாம், இல்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியுமே நீங்க வந்து போடலாம். ஸோ மோஸ்டா வந்து ஸ்பீச் தெரப்பி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட் அவங்க கூட எல்லாமே சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க சில சைல்டுக்கு எல்லாமே. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கிற மாதிரியான கிளினிக்ஸ்லயுமே நீங்க டை அப் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு இல்ல டவுட். இது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிராஜுவலா சொல்லுவாங்க. ஒன்னு ப்ராடக்ட் பேஸ்ட், இன்னொன்னு சர்வீஸ் பேஸ்ட்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹியரிங் ரிலேட்டட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து இன்வேசிவ், ஸோ அதாவது வந்து சர்ஜரி பண்ணி வைக்கிறது. இன்னொன்னு வந்து நான் இன்வேசிவ், சர்ஜரி எல்லாம் எதுவுமே பண்ணாம இருக்கிறது. ஸோ இப்போ நீங்க ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டிருக்கோம், நானும் போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண் பார்வை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி காது கேட்கிற திறன் வந்து குறைவா இருக்கவங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் வந்து போடலாம். இதே சுத்தமாவே காதே கேட்கல, அவங்களுக்கு செல்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னர்
இயர்ல வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. டாக்டரும் இருப்பாங்க, அப்ப ஆடியாலஜிஸ்டும் இருப்பாங்க. காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்பல்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு இதை வந்து இன்னர் இயருக்குள்ள செலுத்திட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ட் கம்பெனிஸ்லயுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டான ஒரு பிசினஸ் கிரைட்டீரியாக்குள்ள வரும். ஸோ இதே வந்து ஹியரிங் டெஸ்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல ஸ்பீச் தெரப்பி, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டான பிசினஸ்லயும் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், பிசினஸ் ஓரியன்டான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு நிறைய இருக்கு. சம் ப்ராடக்ட் மாதிரி பண்ணலாங்கிறீங்க. ஹியரிங் எய்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் கார்ட் எடுத்துக்கோங்களேன், ஸ்பெக்ஸ் வந்துட்டு செல் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஹியரிங் எய்ட்ஸ் செல் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பண்ணியும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்துட்டு ஒரு பிசியோதெரப்பி மாதிரி ஒரு சர்வீஸ் பேஸ்டான ஒரு ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி கிளினிக், ஒரு சர்வீஸ் பேஸ்ட் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ சேம் லைக் இதுலேயும் நல்ல growth இருக்குன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரெஷராக இருக்கும் போது ஒரு ஒரு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ப்ரெஷராக இருக்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவ் இருக்கும்போது என்ன மாதிரி இப்போ இந்தியாக்குள்ள எப்படி இருக்கும், அவுட் சைட் போனால் இந்த மாதிரி ஆவரேஜா சொல்லுங்க ப்ரோ, எப்படி எவ்வளோ இருக்கும்? ஓகே ப்ரோ, இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா growth வந்து நல்லாவே இருக்கு. சேலரி எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இப்போ ஃப்ரெஷர்ஸ், இப்போ பேச்சுலர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 38 ல இருந்து 45 வரைக்கும் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதே வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டைம்ல 70K வாங்குறவங்களும் இருக்காங்க. மோர் தேன் 1 lakhs வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சேலரி growth வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இப்போ நல்லா தான் இருக்கு. பிகாஸ் டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ பீப்புள் நிறைய பேருக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு. ஹியரிங்கை விட ஸ்பீச் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. பட் அதை ட்ரீட் பண்றதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வந்து இல்லவே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ வந்துட்டு டிமாண்ட் ஹையா இருக்கிறப்போ உங்களுக்கு சேலரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா நிறைய கிளினிக்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய வந்து என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே. ஸோ அதனால டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கப்ப சேலரி எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஃப்ரெஷருக்கு வந்துட்டு 38 to 45 ஈஸியா கொடுக்குறாங்க. ஓகே. நீங்க எம்பிபிஎஸ், நீங்க எம்பிபிஎஸ் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சவங்களே அரௌண்ட் உங்களுக்கு 35 இல்ல 50க்குள்ள தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வருது. ஸோ அப்படி பாக்குறப்போ இதுவுமே சிமிலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே. இப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த பர்டிகுலர் டொமைன்ல ஒர்க் இருக்குமா ப்ரோ, இல்லை எப்படி இது தனியா கிளினிக் அந்த மாதிரி இடத்துல ஹாஸ்பிட்டல் தான் அது தனியா இல்ல, போகும்? நீங்க டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. ஸோ அதுல கண்டிப்பா ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் இருப்பாங்க, தென் ஆடியாலஜிஸ்டுமே இருப்பாங்க. நீங்க இப்போ முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர்லாம் அந்த மாதிரி இல்ல. பட் இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்காங்க, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட உங்களுக்கு என்ரோல் பண்றது. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு தான் போயிருப்போம், அதாவது அந்த மாதிரி போயிருப்போம். பட் நம்ம ஜென்ரலா இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால தான் இந்த கொஸ்டின் வருது. எல்லா இடத்துலயுமே இருக்குமா நம்ம? எல்லா இடத்துலயுமே இருக்கு ப்ரோ. உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போறப்ப ஜஸ்ட் நீங்க இதை பத்தி கேட்கலாம். ஏன்னா கண்டிப்பா உங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஆக்சிடென்ட் கேசஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் இருந்துச்சுன்னா தான் அவங்களோட ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாலோயிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஸ்வாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அசஸ்மெண்ட் பண்ணி ஸ்வாலோயிங் இருக்கலாம். இல்ல நீங்க கிளினிக்ஸ் மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வாய்ஸ் தெரபிஸ்ட் கூட இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வாய்ஸஸ் வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வாய்ஸ்ல. ஸோ அதுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு டீல் பண்ணுவாங்க. ஸோ கிளினிக்ஸ்லயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து பர்டிகுலரா ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணலாம். நீங்க பிசினஸ்ல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நிஷ் டவுன் பண்ணி போற மாதிரி, எனக்கு வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்ல எனக்கு வெறும் வாய்ஸ் ரிலேட்டடா மட்டுமே நான் போகலாம். இல்லாட்டி வந்துட்டு சைல்டு ஸ்பீச் தெரபிஸ்டாகவும் போகலாம், இல்ல அடல்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்டா நீங்க போகலாம், ஸ்வாலோயிங் ஸ்பெஷலிஸ்டா நீங்க போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களால செக்மெண்டைஸ் இதுல வந்து பண்ண முடியும். ஸோ இதே ஹியரிங் எடுத்துட்டா நீங்க வெஸ்டிபுலர் கிளினிக்ஸ்ல போகலாம், இல்ல நான் ஹியரிங் கிளினிக்ஸ்ல போகலாம். இந்த இன்வேசிவ் ப்ரொசீஜர் நான் சொன்ன பாத்தீங்களா, சர்ஜரி பண்ணி அந்த மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ட் அந்த ரிலேட்டடான எம்என்சி இதுல போய் ஒர்க் பண்ணலாம். இல்ல நான் இன்வேசிவ் ஹியரிங் எய்ட்ஸ் கிளினிக் அந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்கு. நீங்க துபாய் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா மோர் தேன் ஒரு 1.5 lakhs எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ யூகே எல்லாம் போனீங்க அப்படின்னா 3 lakhs பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மோஸ்டா வந்துட்டு இந்தியாவை விட அப்ராட்ல தான் டிமாண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ரொம்ப ஹையா இருக்கு. நான் படிக்கிற டைம்ல வந்துட்டு அப்ராட் ரிலேட்டடா வந்து செக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த கோர்சஸ் பத்தி அவங்களுக்கு அவ்வளவா தெரியல. பட் ரீசெண்டா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த அப்ராட் ரிலேட்டடான கோர்சஸ் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ரிலேட்டா வச்சிருந்திருக்காங்க, இந்த அலைட் ஹெல்த் ரிலேட்டடா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்கா தான் இருக்கு. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ நம்ம கரியரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ ஹியரிங் லாஸ் ஆகிறது மேபி அதுவும் ஒரு ப்ராப்ளமா, இல்லை எப்படி எதனால இந்த ஹியரிங் லாஸஸ் வந்து மேக்ஸிமம் வரதுக்கான இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல ஏதோ ஃபால்ட் இருக்கா ப்ரோ? நிறைய பேர் இல்ல ப்ரோ, என்ன அப்படின்னா நாய்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுனாலே ஹியரிங் லாஸஸ் வந்து வந்துரும் ப்ரோ. ஸோ
இப்போ இருக்க ஜென்ரேஷன் தான் வந்துட்டு ஹிஸ்டரியிலே வந்துட்டு அதிக நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இப்பதான் இருக்கு. நீங்க இப்போ முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நீங்க வந்துட்டு ரோட் சைட்ல வந்து வண்டி ஓட்டி போடுறதுக்கும் இப்போ வண்டி ஓட்டிட்டு போறதுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஜர் ஆஃப் நாய்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஹியரிங் லாசஸ் வந்து வரதுக்கான மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் எக்ஸ்போஷர். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஜுரிஸ் நடந்து அந்த ஸ்ட்ரக்சரல் நான் சொன்ன பாத்தீங்களா, அதுல ஏதாச்சும் ஒரு மிடில் இயர்ல வந்துட்டு ஹோல் இருக்கிறதா இருக்கலாம். அதாவது இயர் ட்ரம் சொல்றோம் பாத்தீங்களா, அங்க ஹோல் இருக்க மாதிரி இருக்கலாம். இல்ல அதுக்கு பின்னாடி இருக்க போன்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான டேமேஜஸ்னால நமக்கு வரும். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷன், சம் பேத்துக்கு வந்து மிடில் இயர் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரிலேட்டடாகவுமே வந்து உங்களுக்கு ஹியரிங் லாசஸ் வந்து வரும். சில பேத்துக்கு ஜெனட்டிக்கலாகவுமே வரும். ஸோ இந்த இதுதான். பட் மோஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் எக்ஸ்போஷர் வந்து அதிகமா இருந்தா கண்டிப்பா நமக்கு ஹியரிங் லாசஸ் வந்து வரும். ஸோ இப்போ நீங்க ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர்லாம் ஒரு 50 இயர்ஸ் அண்ட் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோரே ஸ்பெக்ஸே அவ்வளோவா யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்போ நிறைய லேப்டாப்ஸ் யூஸ் பண்றாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா விஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நாய்ஸ் எக்ஸ்போஷர், ஹெட்ஃபோன்ஸ் அதிகமா யூஸ் பண்றதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா செல்ஸ் வந்து டேமேஜஸ் வந்து ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நாய்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஐபிஎல் நீங்க பாக்குறீங்க கரெக்டா. ஸோ ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்தா 138 டெசிபிள்ஸ் அப்படிங்கிறாங்க, விராட் கோலி வந்தா 134 டெசிபிள்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல். நீங்க 80 டெசிபிள்ஸ்க்கு மேல நீங்க மோர் தேன் ஒரு 1 hour to 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஹியரிங் லாசஸ் வந்துட்டு கண்டிப்பா ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப லவுட் நாய்ஸஸ்ல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் பண்ணும். ஸோ அப்ப நீங்க இயர் பிளக்ஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. நீங்க அஜித் இப்போ வந்தாரு பாத்தீங்களா ஐபிஎல்ல. ஸோ அப்போ கூட அவர் வந்து இயர் பிளக்ஸ் வந்து போட்டுட்டு தான் வந்துருப்பாரு ரேசிங் பண்றவங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபேஸுக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்க ப்ரிவென்ட் பண்றதுக்கு, ஸ்கின்னுக்கு. ஸோ இதே வந்துட்டு சன் கிளாஸஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க நாய்ஸ் எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் போறப்போ இயர் பிளக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க போட்டு நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நீங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெளியில போறீங்க அப்படின்னாலும் ஒரு இயர் பிளக்ஸ் போட்டுக்கலாம். இல்ல நீங்க அதிக நாய்ஸ் எக்ஸ்போஷர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டியா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஐபிஎல் ஈவெண்ட்ஸ், இல்ல ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ரைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இயர் பிளக்ஸ் எல்லாமே போட்டு நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு 40+ இயர்ஸ்ல இருந்தே ஹியரிங் லாசஸ் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 அந்த மாதிரி இருந்ததுலாம் பாத்தீங்கன்னா இப்போ 40 இயர்ஸ், 38 to 40 இயர்ஸ்ல இருந்து ஹியரிங் லாசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒரு டிகிரில நமக்கு லாசஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம இது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. ஆனா மேக்ஸிமம் எல்லாருமே அது யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. ஏன்னா பிரைவசிக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் அது எப்படி ப்ரோ, வேற வழியே இல்லை எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா எப்படி நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ப்ரோ? ஒரு 60-40 ரூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க அதாவது 60 minutes நீங்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட வால்யூம் ஷுட் பி 40. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நாய்ஸ் எக்ஸ்போஷர்ல இருந்து நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கண்டிப்பா இப்போ எல்லாருமே யூஸ் பண்றாங்க பாருங்க. நான் கூட இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்துட்டு அன்அவாய்டபிள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பிரைவசியா ஏதாச்சும் ஒன்று கேட்கறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போடுறதா இருக்கு. பட் இப்போ நீங்க வந்து ஒரு 30 minutes தான் நீங்க வந்து சாங்ஸ் வந்து லிசன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட வால்யூம் லெவல் வந்துட்டு டபுள் த அமௌண்ட், 40ங்கிறது 80 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்க மோர் தேன் ஒரு 1 hour யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க வால்யூம் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சஜஸ்டபிள். நீங்க 1 hour யூஸ் பண்றீங்கன்னா 60 minutes யூஸ் பண்றீங்கன்னா உங்க வால்யூம் ஷுட் பி அரௌண்ட் 40. 2 hours யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20-25 அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் எக்ஸ்போஷர்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியரிங் லாஸ் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணா ப்ரிவென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியும். ஓகே, அதான் எல்லா யங்ஸ்டர்ஸ் இதுலயும் நிறைய பேர் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இதனால. கரெக்ட் ப்ரோ. ஸோ அதனால வந்துட்டு இயர் பிளக்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மேபி இது ஏதாவது ஹை குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி நம்ம இது பண்ணா கூட கொஞ்சம் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். முடிஞ்சா இந்த இயர் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றதை விட நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஆன் த இயர் நம்ம இது பூம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றது ஓகே, கம்பேரிட்டிவ்லி ஓகே. பட் வால்யூம் தான் உங்களுக்கு என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்க வால்யூம் ரொம்ப ஹை லெவல்ல வச்சு ரொம்ப நேரம் நீங்க லிசன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹியரிங் லாசஸ் எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே, இதனால ஃபியூச்சர் நம்மளுக்கு தேவை ஒரு 20 years ஆகணும். அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம மியூசிக் கேட்குறோம், மூவி கேட்குறோம் எல்லாமே. ஆனால் வந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இதில் எல்லாமே லாங் டேர்ம்ல தான் நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து தெரியும். ஓகே, ப்ரிவென்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஒரு ஃபாலோவோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா
கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த மாரி கரெக்ட் கொஞ்சம் ப்ரோ. ப்ரிவென்ட் அதான் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ண முடியாது. மேபி நம்ம வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராவே நம்ம இத ஓவர் கம் பண்ணிக்கலாம். பிரிவென்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே. ஏன்னா இந்த ஹியரிங் லாசஸ்லாம் ஒன்ஸ் வந்துட்டு செல்ஸ் டேமேஜ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னாலே அதை ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ மிடில் இயர் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இயர் இன்ஃபெக்ஷன் இல்ல போன் டேமேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா சர்ஜரி மூலியமா நம்மளால வந்து சரிப்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த செல்ஸ் காதுக்குள்ள இருக்க அந்த இன்னர் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி அதை ரெக்கவர் பண்றதே ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேபி அதுலலாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இங்க எல்லாம் வரது கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. பட் செல் டேமேஜ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே ப்ரோ. எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ப்ரோ. இது கடைசியா சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கரெக்ட் யோசிச்சிருப்பாங்க. நெறைய பேர் யூடியூப் செக் கூட பண்ணியிருப்பாங்க. எப்படி இது கரெக்ட் ப்ராப்ளம். கரெக்ட். ஸோ அதனால இது ஒரு நல்ல விஷயம் ப்ரோ. ஸோ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுச்சு ப்ரோ. இந்த டொமைன் எப்படி இந்த டொமைன்னா என்ன? இந்த டொமைன்குள்ள எப்படி போறது? கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்றது? சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கிளியரா சொல்லிட்டோம். ஆனா எல்லா கெஸ்ட்கிட்டயும் கேட்க ஒரு கொஸ்டின் ப்ரோ. ஸோ நீங்க ஃபேஸ் பண்ண ரிலேட்டட் டு இந்த டொமைனா இருக்கலாம். வாட்டெவர் நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு மிஸ்டேக், அதில கத்துக்கிற ஒரு நல்ல லேர்னிங். அதனால இத வந்து ஷேர் பண்ணும்போது மத்த எல்லாருக்குமே ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும் ப்ரோ. அதுக்காக நான் இதுக்கு எல்லா கெஸ்ட்கிட்டயும் கேட்கறது ப்ரோ. ப்ரோ இல்ல என்ன அப்படின்னா மேஜரான மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஸோ காலேஜ் டைம்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ காலேஜ் டைம் அப்படின்னு ஸ்கூல்ஸ்ல இருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி 12th போயிட்டா நீங்க ஜாலியா இருக்கலாம். சாரி 10th ஃபினிஷ் பண்ணிட்டா ஜாலியா இருக்கலாம். காலேஜ் போயிட்டீங்கன்னா ஜாலியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியே சொல்லி வைக்கிற மைண்ட் செட்னால காலேஜஸ்ல வந்து என்டர் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் நமக்கு. ஸோ ப்ராப்பரா நம்ம கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணாம கிளாஸஸ் பண்றதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நிறைய வெளியில எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கலாம். படிக்காம இருக்கிறது எல்லாமே இருக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு என்னோட மேஜர் டைம்ல நான் பண்ண மிஸ்டேக்கா இருக்கு ப்ரோ. ஸோ அந்த காலேஜ் டைம்ல நான் கத்துக்கிட்டதை விட அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டது தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்னோட லைஃப்பை திருப்பி பார்த்தேன் அப்படின்னா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம இன்னி படிச்சிருந்தா இன்னி நிறைய விஷயங்கள் கத்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலா மெடிக்கல் ரிலேட்டடா நீங்க நம்ம ஹியூமன் பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னாலே அது நிறைய ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க பார்த்தா சம்டைம்ஸ் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹியரிங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்கோஸ்டிக் வேவா தான் போகுது. பட் நம்மளோட மிடில் இயர்ல போயிட்டு அது ஹிட் ஆன உடனேயே அது வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ்ல இருந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது இன்னர் இயர்ல போய் புஷ் பண்றப்போ இன்னர் இயர் ஃபுல்லாவே வந்து வாட்டர் இருக்கும். அது ஒரு ஹைட்ராலிக் எனர்ஜியா இருக்கு. ஸோ கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரெயினுக்கு வந்து போறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா தான் வந்து போகுது. ஸோ அப்பன்னா ஒரு அக்கோஸ்டிக் ஒரு ஏர் மீடியத்துல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா தான் வந்து பிரெயினுக்கு ரீச் ஆகுது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் நிறைய ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ஹியூமன் ரிலேட்டடான அனாட்டமிஸ், பிரெயின் அனாட்டமி, பிசியாலஜி எல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அதெல்லாம் இனிமே ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு தேர்ட் இயர் வரைக்கும் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நிறையவே க்ரோத் நடந்திருக்கும். பட் நமக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறமா தான் இதை பத்தி நிறைய நாலேஜஸ் இதை பத்தி எல்லாமே கேதர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அட் தட் டைம் எனக்கு அந்த காலேஜ் டைம்ல இருந்த அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கா நான் ஃபீல் பண்றேன். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய டீட்டெயிலாக நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தீங்க. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. சப்போஸ் இது இன்னும் இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்கள் லிங்க்டின் எல்லாமே நான் தரேன் ப்ரோ. ஏதாவது கைட் ஓகே ஓகே ப்ரோ. நீங்க பண்ணுங்க. பிளஸ் யாருக்காச்சும் இப்போ இது ரிலேட்டடா கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் என்னோட லிங்க்டின் இல்லாட்டி ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கான்டாக்ட் பண்ணா நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சரிங்க ப்ரோ. கமெண்ட்ஸில் கேட்டாலும் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ப்ரோ. இல்லை உங்களுக்கு லிங்க்டினையும் உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு டேரெக்டாக ரீச் பண்ணி கூட இது பண்ணட்டும் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவ்வளோ நேரம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி இது அவேர்னஸ் கிரியேட் பண்றப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீட்டுக்காகவே வந்துட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இதுவும் மெடிக்கல் ரிலேட்டட் தான். உங்களுக்கு அதே சேம் டைம் ஆஃப் எக்ஸ்போசர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட் போறப்ப நீங்க ஐசியூல இருக்க பேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ எல்லா எக்ஸ்போசர்ஸுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபீல்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு காலேஜஸ் எல்லாம் வரப்போலாம் இந்த ஃபீல்ட் நீங்க கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.